ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்துருவுக்கு நான் எதிர்ப்படுவேன். யார் இந்த சத்துரு? பிசாசு ஆகிய சாத்தான். அவன் தான் நம்முடைய சத்துரு. அவன் தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறான், நெருக்கத்தை உண்டாக்குறான், தீங்கு செய்ய நினைக்கிறான். பிசாசுக்கு நன்மை செய்யவே தெரியாது. ஆண்டவர் தான் நல்லவர், இயேசு தான் நல்லவர், நன்மை செய்கிறவர். பிசாசு திருடன், கொலைகாரன், பொய்யன் என்று வசனத்துல அவனை பற்றி சொல்லி இருக்கிறாரு. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழுப்பிடுவான். அப்ப நினைப்பீங்க, இவங்கெல்லாம் எதுக்கு எனக்கு விரோதமா செயல்படுறாங்க? அவங்க இல்ல, சத்துருவாகிய பிசாசு உங்களை அழிக்கிறதற்கு, உங்களை முடக்குவதற்கு, உங்களை சோர்ந்து போக பண்ண இந்த பொல்லாத மனிதர்களை பயன்படுத்துகிறான். அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. அப்ப எப்படி அவனை ஜெயிக்கிறது? ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, உன் சத்துருவாகிய சாத்தானுக்கு நான் எதிர்ப்படுவேன், உனக்கு சகாயம் பண்ண அவனோட நான் யுத்தம் பண்ணுவேன். இயேசு வந்துட்டா பிசாசு பயந்துருவான்.